பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 6வது வசனம் முதல் 8வது வசனம் வரை. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவ ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு நாள் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போவதற்கு முன்பாக ஒரு சப்பானி, பிறவிலே சப்பானியாய் பிறந்த ஒருவன் பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் பேதுரு யோவானை பார்த்து பிச்சை கேட்டான். அப்பொழுது பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். பார்த்தீங்களா, இயேசு நாமத்தில் எவ்வளோ வல்லமை இருக்குதுன்னு. இப்படி தாங்க நாம் இயேசுவின் நாமத்தை சொல்லி நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அதெல்லாம் நீங்குங்க. தேவன் கூட சொல்லியிருக்காங்க, என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் அவருடைய நாமத்தை சொல்லி நீங்கள் கேளுங்கள், அவர் உங்களுக்கு தருவார். ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.